ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க. हालेलुया। எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? कितने लोगों को खुशी हो रहा है? உபவாசத்தினுடைய उपवास के ஆமை 9ஆவது நாள் வந்திருக்கிறோம். ये 9वें दिन में हम आए हैं। ஆமை 6 நாளும் தேவன் நம்ம கூட இருந்திருக்கிறார். 6 दिन परमेश्वर हमारे साथ रहा है இந்த 7வது நாள் और ये 7वां दिन பரிசுத்த ஆராதனையில पवित्र आराधना में அவரை மகிமைப்படுத்தும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். उसकी महिमा करने के लिए हम यहाँ पर आए हैं। விசுவாசித்தா தேவனுடைய மகிமை आप காண்பாய். विश्वास करो तो परमेश्वर की महिमा ஹல்லேலூயா देखोगे। சொல்லுங்களேன். हालेलुया। ஆமை வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து हमारे बाइबल से कुछ वचन को पढ़कर நாம் ஜெபத்துக்கு நேராக நம்ம சொல்ல போகிறோம். हम प्रार्थना की ओर जाएंगे। சங்கீதம் भजन संगीत 120ஆம் அதிகாரம் 120वां अधिकार 1வது வசனத்தை வாசிப்போம். पहले वचन को हम पढ़ेंगे। அலையில சொல்லுங்களேன். हालेलुया बोलिए। இங்கு சங்கீதம் 120ஆம் அதிகாரம் यहाँ भजन संगीत 120 में 1வது வசனத்தை வாசிக்கும் போது पहले वचन को पढ़ते समय இன்றைக்கு கர்த்தர் आज परमेश्वर நெருக்கத்தில் இருந்து விடுதலை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். संकट के बीच में हमें मदद करने आया है। இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற आज परमेश्वर के बच्चे நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் हम सभी के जीवन में ஒவ்வொரு நெருக்கங்களை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். एक एक तकलीफों को हम देखते आ रहे हैं। அலையில சொல்லுங்களேன். हालेलुया बोलिए। பிசாசுனால நெருக்கம், शैतान की वजह से कोई तकलीफ, மனுஷர்களால் நெருக்கம், मनुष्य के वजह से कोई तकलीफ, சத்துருக்களால் நெருக்கம், या हमारे शत्रुओं की वजह से कोई तकलीफ, நேசிக்கிற ஜனங்களால் நெருக்கம், जिनसे प्रेम करते हैं उनके वजह से तकलीफ, பல நெருக்கங்களை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். अनेक तकलीफों को हम देखते आ रहे हैं। ஒவ்வொருவரை கூப்பிட்டு விசாரித்தாலும் हर एक को बुलाकर अगर हम विचार करें तो ஒவ்வொருவரும் சில காரியங்களை சொல்லுகிறாங்க. हर एक लोग कुछ ना कुछ कार्य कहते हैं। ஆனா இங்க சங்கீதம் 120ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது यहाँ भजन संगीत 120 पहले वचन में कहता है, हमें தாவீது மூலமா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கப்போ यहाँ दाऊद के द्वारा कहा गया है, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அலையிலே சொல்லுங்களேன். हालेलुया। ஆமென். இங்க நெருக்கம் வரும்போது यहाँ संकट आते समय நம்ம யாரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று இருக்கிறது. हमें किसको देख के हमें बुलाना है करके भी यहाँ पे कहा गया ஆனா है। யோபு 33:12 வாசிக்கும்போ वही अय्यूब 33:12 पढ़ते समय மனுஷனை பார்க்கிலும் मनुष्य को देखने से என் தேவன் பெரியவர். मेरा परमेश्वर बड़ा है। வாசிங்க. पढ़िए। ம் ம் மனுஷனை பார்க்கிலும் போதும். அழில சொல்லுங்களேன். हालेलुया। யோபு 33:12 வாசிக்கும் போது यहाँ अय्यूब 33:12 पढ़ते समय நெருக்கமான சூழ்நிலையில अपने संकट के समय में நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். हमें परमेश्वर की ओर उसे बुलाना है। வியாதின்னு நினைச்சுக்கிடுங்களேன். आप बीमार में हो समझ लो, வியாதியின் சூழ்நிலையில, या बीमारी की परिस्थिति में हो, கடன் பிரச்சனையில, या कर्ज की परेशानी में हो, சத்துருக்களால் வருகிற உபத்திரங்கள்ல, या शत्रुओं को आने वाली उसके நம்முடைய से हो, நெருக்கமான எந்த சூழ்நிலையிலும் हमारे कोई भी संकट के समय நம்ம में கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். हम परमेश्वर की ओर देख के उसे बुलाना है। அநேக பேர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடாம अनेक लोग परमेश्वर को ना बुलाते சில हुए பிரச்சனைகள் வந்த உடனேயே மனிதனை தேடி ஓடுகிறார்கள். कुछ परेशानी आते ही मनुष्य को देख के भागते हैं। நம்ம தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் हम परमेश्वर की आराधना करने वाले परमेश्वर के लोग மனிதனை தேடி போய் எந்த பிரயோஜனமும் இல்லை. मनुष्य को ढूंढकर जाकर कोई लाभ नहीं है। கர்த்தரை தேடுமானால் நமக்கு அது பிரயோஜனம் உண்டு. अगर परमेश्वर को ढूंढे तो उसमें कोई फायदा है। இங்கு சங்கீதம் 120:1 வாசிக்கும் போது தாவீதுடைய நெருக்கத்தில यहाँ भजन संगीत 120:1 में दाऊद के संकट के बारे में கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். वो परमेश्वर की ओर उसे पुकारता है। இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ये आवाज को सुनने वाले परमेश्वर के लोगों, மனுஷனை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். मनुष्य को देखने से ज्यादा मेरा परमेश्वर बड़ा है। சொல்லுங்க பாப்போம். सभी बोलिए। மனுஷனை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். मनुष्य को देखने से मेरा परमेश्वर बड़ा है। இன்றைக்கு அரசியல்வாதிகளுக்கு பின்னாக நம்ம போகிறோம். आज हम पॉलिटिशियन के पीछे हम जाते हैं। காவல்துறை அதிகாரிகளுக்கு பின்னாக சென்று जो கொண்டிருக்கிறோம். पुलिस अधिकारी हैं उनके पीछे हम जाते हैं। பெரிய பெரிய பிரபுகளுக்கு பின்னாக சென்று बड़े கொண்டிருக்கிறோம். बड़े लोगों के पीछे हम जाते हैं। நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு பின்னாக சென்று जो கொண்டிருக்கிறோம். भरोसा करते हैं इन लोगों के पीछे जाते हैं। ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல लेकिन परमेश्वर के सम्मुख में ஆமென். இன்றைக்கு மனிதன் आज मनुष्य மனிதனை தேடி மனிதன் பெரியவன் என்று சொல்லி
அந்த மனிதனை தேடி போய் கொண்டிருக்கிறார்கள். मनुष्य को ढूंढकर वो बड़ा है बोल के उसके पीछे जाते हैं। அதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன? उसकी वजह से हमें क्या लाभ है? எந்த லாபத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியல. हम कोई भी लाभ नहीं देख पाए हैं, தோல்வியைத்தான் சந்திக்கிறோம். सिर्फ हार ही हम देखते आ रहे ஆனா हैं। இங்க யோபு 33:12 வாசிக்கும் போது लेकिन यहाँ अय्यूब 33:12 पढ़ते समय மனிதனை பார்க்கலும் என் தேவன் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. मनुष्य को देखने में मेरा परमेश्वर बड़ा है உங்க करके कहता है। பிரச்சனைகளை அந்த பெரியவர்கிட்ட சொல்லுங்க. और वो अपने परेशानियों को वो बड़े आदमी के पास बोलिए। உங்களுடைய வியாதிகளை அந்த பெரியவர் என்ற அந்த தெய்வத்திடத்துல சொல்லுங்க. आपकी बीमारियों को वो बड़े वो परमेश्वर के पास बोलिए। உங்க பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அந்த தெய்வத்திட்ட சொல்லுங்க. आपकी समस्या जो भी हो वो परमेश्वर के पास बोलिए। அவர் பெரியவர், वो बड़ा है, அவர் பெரியவர். वो बड़ा है, அந்த பெரிய தெய்வம், वो बड़ा परमेश्वर, அந்த இயேசு கிறிஸ்து என்ற பெரிய தெய்வம், यीशु मसीह नाम के वो बड़े அந்த परमेश्वर। தெய்வத்தை யாரெல்லாம் தேடுகிறாங்களோ அவர்களை ஆண்டவர் ஒருபோதும் ஒரு காலம் கைவிடுகிறதல்ல. वो परमेश्वर को जो कोई ढूंढता है उन्हें सदा काल तक वो कभी नहीं அன்பான छोड़ेगा। கர்த்தருடைய பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के लोगों, ஆனால் வாழ்க்கையில் யாரெல்லாம் சோத்திரம் நெருக்கத்திலேயே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று நாம் பார்க்க போகிறோம். हम हमारे संकट के समय में कौन लोगों ने परमेश्वर को पुकारा है இங்க करके हम देखने वाले हैं। யோனா 2ஆம் அதிகாரம் यहाँ पे योना लिखा पुस्तक 2 अधिकार 1-2 வாசிக்க போகிறோம். 1-2 पढ़ेंगे। யோனா 2ஆம் அதிகாரம் 1-2. அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். हालेलुया। நீர் என் சத்தத்தை கேட்டீர். तूने मेरी आवाज को सुना है। யோனா சொல்லுகிறாரு, योना कहता है, நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். मैं संकट में परमेश्वर को पुकारा। அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के लोगों, இங்க யோனாவுடைய நெருக்கத்தை குறித்து வாசிக்கும் போது यहाँ पे योना के संकट के बारे में हम पढ़ते समय இந்த நெருக்கம் ये जो संकट है அவனால வந்த நெருக்கம், ये उसी की वजह से आया हुआ संकट है। யோனாவுக்கு வந்த நெருக்கம் योना पे जो संकट आई थी யோனாவினால வந்த நெருக்கம் वो योना के खुद के कारण आई हुई संकट है। ஆண்டவருடைய சமூகத்துல परमेश्वर के सम्मुख में யோனா 1ஆம் அதிகாரம் योना पहला अधिकार 2வது வசனத்தை வாசிக்கும் போது दूसरे वचन को पढ़ते समय யோனாவுக்கு ஏன் நெருக்கம் வந்துச்சு? योना को क्यों संकट आई வாசிக்கப்போம். पढ़ेंगे। நீ எழுந்து மகா நரகமாகிய நினைவுக்கு போய் அடுக்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்துல வந்து எட்டினது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். हालेलुया। என் தேவனாய கர்த்தர் मेरा परमेश्वर யோனாவுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். योना के ऊपर एक जिम्मेदारी देता நான் है। சொல்லுகிற இந்த வார்த்தையை मैं जो वचन तुझे कहता हूँ நினைவு ஜனங்களுக்கு போய் நீ சொல்லு. वो निनवे लोगों के पास जाके पहुंचा। ஆனா யோனாவோ लेकिन योना தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு परमेश्वर की बात को सुनकर அந்த வார்த்தைகளை சொல்லாதபடி, वो बातों को ना कहते हुए, அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடி, वो बातों का पालन ना करते हुए அவனுடைய விருப்பத்தும்படி அவன் சென்று விட்டான். अपनी इच्छा से वो भाग गया। இங்கு யோனாவுக்கு வந்த நெருக்கம் यहाँ योना को जो संकट आई தேவ சித்தத்தை செய்யாத காரணத்தினாலே வந்த நெருக்கம், परमेश्वर की सिद्ध को पूरा ना करने की वजह से आया हुआ संकट है। கீழ்ப்படியாமையினால வந்த நெருக்கம், परमेश्वर का पालन ना करने की वजह से आया हुआ संकट है। பின்மாற்றத்தினால வந்த நெருக்கம். पीछे हट जाने की वजह से आया हुआ இந்த संकट है। சத்தத்தை கேட்கிற கடவுளுடைய பிள்ளைகளே, आवाज को सुनने वाले परमेश्वर के இன்றைக்கு लोग, நம்முடைய வாழ்க்கையிலும் आज हमारे जीवन में भी யோனாவை போல योना की तरह சில வேளைகளை கர்த்தருக்கு கீழ்ப்படியாதபடி நாம் நடக்கிறோம். उस समय में हम परमेश्वर का पालन नहीं करते हुए चलते हैं। ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், उद्धार करे हुए परमेश्वर के लोग, திருவிருந்தெடுக்கிற தேவனுடைய பிள்ளைகள், प्रभु भोज देने वाले परमेश्वर के लोग, இயேசுவை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு यीशु मसीह की आराधना करने वाले लोगों ஏன் को அதிகமாக நெருக்கங்கள் வருகிறது क्यों என்றால், अधिकतर संकट आता है? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கீழ்ப்படுதல் இல்லை. हमारे जीवन में परमेश्वर का पालन नहीं है। தேவ சித்தத்தை
சித்தத்தை நாம் செய்கிறதில்லை. परमेश्वर के सिद्ध को हम नहीं करते हैं, தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு நாம் செய்கிறதில்லை. परमेश्वर के विचारों के पर हम नहीं चलते, தேவனுடைய விருப்பம் என்ன என்று கேட்டு அதன்படி செய்கிறதில்லை. परमेश्वर की इच्छा को पूरा नहीं करते। யோனாவை தேடி கர்த்தர் வந்து योना को ढूंढकर परमेश्वर आके யோனாவிட்ட கர்த்தர் சொல்லுகிறாரு, योना को परमेश्वर நீ कहते हैं நினைவுக்கு போ, तू निनवे शहर में जा, நான் சொல்லுகிற காரியத்தை அங்க போய் சொல்லுன்னு சொன்னார். मैं जो कहता हूँ उसे वहां जाके कह। இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய வாழ்க்கையில, आज परमेश्वर के आराधना के जीवन में, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில परमेश्वर के लोगों के जीवन में சில வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். कुछ समय हम परमेश्वर की आज्ञाओं का पालन नहीं करते। ஆராதனையில சில ஒழுங்குகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். आराधनाओं में परमेश्वर ने कुछ सही ढंगों को रखा சபையில है, சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறாரு. कलीसिया में कुछ नियम परमेश्वर ने रखा है। இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர்கள் கம்பெனியிலையும் வெளிநாடுகள் பல இடங்களில் வேலைக்கு போறாங்க. आज देखिए अनेक लोग कंपनी में, विदेशों में, हर जगह पे जाते हैं काम के வேலைக்கு लिए। செல்லுகிற இடங்கள்லாம் சில ஒழுங்குகளை वो வைத்திருக்கிறாங்க. काम के लिए जाते समय वहां पे कुछ नियम रखा गया है, நேரங்கள்ல ஒரு ஒழுங்கு, समय के लिए एक नियम, டிசிப்ளின்ல ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறாங்க. वहां पे उनके रहन ढंग में एक नियम रखा गया है, நிறைய காரியங்களை ஒரு ஒழுங்குல வைத்திருக்கிறாங்க. अनेक चीजों में उनके लिए एक नियम रखा गया है। அதே போல उसी प्रकार அந்த ஒழுங்குகளுக்கு அவங்க கட்டுப்பட்டு இல்லை என்றால், கீழ்ப்படியவில்லை என்றால், अगर वो नियमों का पालन वो नहीं करे तो நிரந்தரமாக அந்த பணிகளை வேலைகளை செய்ய அவங்களால முடியாது. पूरी रीति से वो काम को वो कर नहीं सकते, அவர்களை அந்த வேலையிலிருந்து நீக்கப்படுவார்கள். उन लोगों को वो काम से हटा दिया जाएगा। அதே போல இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, उसी प्रकार यहाँ पे भी कहा गया है, சபையில ஒரு ஒழுங்குகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். कलीसिया में भी परमेश्वर ने कुछ नियमों को रखा है, ஆராதனையிலே கர்த்தர் சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறார். परमेश्वर ने आराधना के लिए कुछ नियम रखा है, வேத வசனத்தும்படி நடை என்று சொல்லி சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறார். वचनों के तहत चलने के लिए परमेश्वर ने कुछ नियम रखा है। அந்த ஒழுங்குகளை மீறி நாம் செய்யும் போது, वो नियमों के आगे अगर हम करते समय, ஆண்டவருடைய வார்த்தைகளை மீறி நடக்கும் போது, वो नियमों का पालन ना करके हम चलते समय, அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியாதபடி நடக்கும் போது, वो नियमों का पालन ना करते हुए நம்முடைய வாழ்க்கையில சில நெருக்கங்களை நாம் சந்திக்க வேண்டியதாக हमारे இருக்கிறது. जीवन में कुछ तकलीफ संकटों को हमें देखना पड़ेगा। கர்த்தருடைய பிள்ளைகளே, परमेश्वर के அந்த लोगों, யோனா உணர்ந்து उस दिन योना उसे அவன் महसूस மீனுடைய करके, வயிற்றில இருந்து वो मछली के पेट में தேவ रहकर சமூகத்துல யோனா ஜெபிக்கிறதை परमेश्वर के பார்க்கிறோம். सम्मुख में योना प्रार्थना करते हुए देखते இந்த हैं। வார்த்தைகளை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ये आवाज को सुनने वाले परमेश्वर உங்க के लोगों, வாழ்க்கையில இப்போது நெருக்கங்கள் இருக்கிறது என்றால், आपके जीवन में अभी एक संकट है तो யோனாவை போல கீழ்ப்படியாமையினால தான் இந்த நெருக்கம் என்றால், योना की जैसे आप पालन नहीं करते उस वजह से आपको आया हुआ संकट हो तो, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இல்லாதனால் தான் இந்த நெருக்கம் வந்தது என்றால், परमेश्वर का डर नहीं मानकर आपको अगर वो संकट आया है तो தேவ சமூகத்தில் இந்த ஆராதனையில உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க. परमेश्वर के सम्मुख में इस आराधना में अपने आप को अर्पण உங்களுடைய करो। குறைகள் எதுவா இருந்தால் நீங்கள் தேவ சமூகத்தில் அர்ப்பணம் பண்ணுங்க. अपने कमियां जो भी है परमेश्वर के सम्मुख में उसे अर्पण करो। யோனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். योना परमेश्वर की ओर विनती करता है। ஆமே. 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். दूसरे अधिकार के दूसरे वचन को फिर से पढ़ेंगे। என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். हालेलुया। ஆமே. யோனா எப்படி ஜெபிக்கிறான்? योना किस प्रकार प्रार्थना என் करता है? நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். मेरे संकट के समय मैंने परमेश्वर की ओर पुकारा। இப்போ உங்களுடைய வாழ்க்கையில अभी आपके जीवन ஒரு में பக்கம் வியாதி என்ற நெருக்கத்தோடு வந்திருக்கலாம். एक तरफ आपको बीमारी का कोई संकट होगा, வியாதியினால நெருக்கம், बीमारी से कोई संकट है, வியாதியினால் ஒருவேளை நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். बीमारी की वजह से आप संकट में पड़े होंगे, கடன் பிரச்சனையினால் ஒருவேளை நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். कर्ज के परेशानी में आप हो सकता है संकट में हो, சத்துருக்களால் ஒரு நெருக்கங்களால் ஒருவேளை நெருக்கப்பட்டிருக்கலாம். शत्रुओं से आए हुए संकट में आप पड़े हो। இந்த நெருக்கம் எதனால் வந்தது என்று சொல்லி அறிந்து, ये संकट किस कारण से आया है उसे உணர்ந்து, जानकर, उसे महसूस தேவ करके சமூகத்தில் ஜெபிக்கும் போது परमेश्वर के सम्मुख में प्रार्थना करते समय கர்த்தர் நிச்சயமாகவே परमेश्वर निश्चय யோனாவுடைய நெருக்கத்தை மாற்றி, योना के संकट को दूर करके, யோனாவுடைய நெருக்கத்தை மாற்றின அதே கர்த்தர் योना के संकट को दूर किया वो உங்க परमेश्वर வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்தை அவர் இன்றைக்கு மாற்ற போகிறார். आपके जीवन के संकट को भी बदलेगा। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते எத்தனை हैं? பேர் कितने விசுவாசிக்கிறீங்க? लोग विश्वास करते அதான் हैं? சங்கீதம் 120ஆம் அதிகாரம் वही भजन संगीत 120 में 1-2 வசனங்களை வாசிக்கும் போது 1-2 पढ़ते समय वो कहता है, இங்கு ஆண்டவருடைய வார்த்தை यहाँ சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर का वचन कहता है, வாசிக்கப்போம். சங்கீதம் 121 1-2
இங்க சங்கீதம் 121 ஒன்றும் ரெண்டும் வாசிக்கும் போது यहाँ भजन संगीत 131 1 2 पढ़ते समय ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. परमेश्वर का वचन कहता है, வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வத்துக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கத்திடத்திலிருந்து ஒத்தாசை வரும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். हालेलुया। எங்க ஆண்டவருடைய சமுத்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? यहाँ परमेश्वर के समुद्र में क्या कहा गया है? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின आकाश और पृथ्वी को सृष्टि किया हुआ, கத்திடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று தாவீது वो சொல்லுகிறார். परमेश्वर की ओर से मुझे सहायता मिलेगी, दाऊद कहता है। உன்னுடைய நெருக்கத்தின் மத்தியில तुम्हारे संकट के बीच में கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். परमेश्वर की ओर तुम्हें बुलाना है। அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया बोलिए। இரண்டாவதாக और दूसरा 1 சாமுவேல் 30 அதிகாரம் पहला सामुएल तीसरा अधिकार 6வது வசனத்தை வாசிக்கப்போம். छठे वचन को हम पढ़ेंगे। தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் நிமித்தம் தாவீதை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள்ளே ஆமென் அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया। இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். हालेलुया। இங்கு 1 சாமுவேல் 30 அதிகாரத்தை यहाँ पहला सामुएल 30वें अधिकार में ஒன்றிலிருந்து சில வசனங்களை வாசிக்கும் போது पहले से कुछ वचन हम पढ़ते समय இங்கு தாவீதுடைய நெருக்கத்தை பார்க்கிறோம். यहाँ दाऊद के संकट को हम देख सकते हैं। யோனாவுடைய நெருக்கமோ योना के संकट को, அந்த நெருக்கம் அவனாலேயே வந்த वो நெருக்கம். संकट उसे उसके द्वारा आया हुआ संकट இங்கு है। தாவீதுடைய நெருக்கத்தை பார்க்கும்போது यहाँ दाऊद के संकट को हम देखते அவனை समय சுற்றி இருந்த ஜனங்கள் மூலமாக தாவீதுக்கு நெருக்கம் வருகிறது. ये संकट उसके उसके आसपास के लोगों की वजह से आया हुआ संकट है। தாவீதோடு கூட இருந்த ஜனங்களால தாவீதுக்கு நெருக்கம் வருகிறது. दाऊद के साथ जो लोग थे उनके द्वारा उसे संकट आता है। இவர்கள் யார்? ये लोग कौन है? தாவீது கூட இருந்தவங்க, दाऊद के साथ रहने वाले, தாவீதை நேசித்தவங்க, दाऊद से प्रेम करने वाले, தாவீதோடு கூட இருந்து சாப்பிட்டவங்க, दाऊद के साथ बैठकर खाने वाले, தாவீதிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றவங்க, दाऊद के हाथों भलाई पाने वाले। திடீர்னு சொல்லி अचानक देखकर ஒரு நெருக்கம் வந்த உடனே एक संकट आते समय தாவீதுக்கு விரோதமாக அவர்கள் எழும்பி விட்டார்கள், செயல்பட்டு விட்டார்கள். वो दाऊद के विरोध उठ खड़े हो गए। தாவீதோடு கூட இருந்த அத்தனை ஜனங்களும் दाऊद के साथ जो मिले सभी लोग தாவீதுக்கு விரோதமாக எழும்பி விட்டார்கள். दाऊद के विरोध उठ खड़े हो गए। இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ये आवाज को सुनने वाले परमेश्वर के இன்னைக்கு लोग, அநேக இடங்கள்ல பார்த்தா आज अनेक जगह पर हम देखें கூட இருக்கிற ஜனங்கள் மூலமாகவே பல நெருக்கங்களும் பல பாடுகளும் உபத்திரங்களும் நிறையவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். साथ रहने वाले लोगों के द्वारा अनेक संकट अनेक लोग देखते हैं। இன்றைக்கு அநேக இடங்கள்ல आज अनेक जगहों पर இந்த நெருக்கம் எங்கிருந்து வருகிறது? ये संकट किस वजह से आता நம்பி है? இருக்கிற ஜனங்கள் மூலமாக, जिस पे भरोसा करते हैं उन लोगों के द्वारा, நேசித்த ஜனங்கள் மூலமாக, जिनसे प्रेम रखते हैं उन लोगों के द्वारा அநேக பேர்களுக்கு நெருக்கங்கள். अनेक लोगों को संकट आता है। ஆண்டவருடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोग இங்க 1 சாமுவேல் 30:6 வாசிக்கும் போது यहाँ पहला सामुएल 30:6 पढ़ते समय 4வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, और चौथे वचन को पढ़ते समय परमेश्वर का वचन தாவீது कहता है, பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான் என்று दाऊद சொல்லப்பட்டிருக்கிறது. इतना रोया कि उसके पास बल ना था। நெருக்கங்களும் பாடுகளும் உபத்திரங்களும் பிரச்சனைகளும் வரும்போது तकलीफ वेदनाएं परेशानी आते समय என் தேவனாகிய கர்த்தரை தாவீது தேடினது போல நீங்களும் கர்த்தரை தேட வேண்டும். मेरा परमेश्वर को जिस प्रकार दाऊद ने ढूंढा उस प्रकार आप भी ढूंढिए। நெருக்கம் எல்லாருக்கும் வரும், संकट सभी को आता है, பிரச்சனை எல்லாருக்கும் வரும், परेशानियां सभी को आती है, உபத்திரம் எல்லாருக்கும் வரும். वेदनाएं सभी को आती है। உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, इस दुनिया में आपके लिए संकट जरूर ஆனால் है, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். लेकिन अपने आप को स्थिर कर लीजिए क्योंकि दुनिया को मैं जीत चुका हूँ। நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்களும் பாடுகளும் हमारे जीवन में अनेक संकट और तकलीफ வரும்போது நம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். लेकिन ये सभी आते समय हमें परमेश्वर को पुकारना है। இங்கே தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, यहाँ दाऊद के जीवन में देखिए கூட இருந்த ஜனங்கள் மூலமாக, उसके साथ रहने वाले लोगों की वजह से, அல்லேலூயா சொல்லுங்களேன், हालेलुया बोलिए, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் मनुष्य से जितना भरोसा करते हो கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நலமே. परमेश्वर के साथ रहना उससे भला है। கர்த்தரை நம்ப வேண்டும். परमेश्वर पे भरोसा रखना है।
இங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது यहाँ परमेश्वर का वचन कहता है தாவீதுக்கு வந்த நெருக்கம் பாருங்க கூட இருக்கிற ஜனங்கள்னால दाऊद को जो संकट आई देखो साथ वाले लोगों के சில द्वारा வேளைகளை நம்மளும் அப்படிதான் பாருங்களேன் उस समय हम भी इसी प्रकार है देखो தொழில் செய்கிற இடங்கள்ல வேலை செய்கிற இடங்கள்ல व्यापार करने वाले जगह पे काम करने वाले जगह पर ஆமே நல்ல சொல்லுங்களேன் हालेलुया அன்னைக்கு ஒரு பிரதர் சொன்னாங்க और बीच में एक भाई ने कहा था பாஸ்டர் இவர் என்னுடைய ஃப்ரெண்ட் தான் பாஸ்டர் पासवान ये मेरे एक मित्र है தொழில் செய்ய நல்ல திறமை இருக்கிறது इन्हें व्यापार करने के लिए बहुत अच्छा है எங்க போனாலும் தொழில் நடக்க மாட்டேங்குது लेकिन ये जहाँ कहीं भी जा रहे हैं इनका व्यापार नहीं चल रहा தொழில் செய்வதற்கு பணம் இல்ல व्यापार करने के लिए इनके पास उतने என்னுடைய पैसे नहीं ஃப்ரெண்ட் है தான் நினைச்சு मेरा दोस्त ही बोलकर நானும் கொஞ்சம் கடன் பணம் வாங்கி அவருக்கு என் பக்கத்திலேயே ஒரு தொழில் செய்ய ஆரம்பிச்சு விட்டுட்டேன் मैंने अपने कर्ज लेकर उसे थोड़ा अपने दुकान के बाजू में ही उसे भी व्यापार करने के लिए उसे ओपन करके தொழில் நல்லா दिया நடக்க ஆரம்பிச்சுட்டு उसका व्यापार अच्छा चलने 6 लगा மாதத்துக்குள்ள அவன் ரொம்ப செழிப்பாக மாறிவிட்டான் 6 महीने के अंदर वो बहुत अच्छा धनवान हो தொழில் गया ஆசீர்வாதமா இருந்துச்சு उसका व्यापार भी बहुत आशीर्वाद रहा திடீர்னு சொல்லி என்னுடைய வியாபார ஸ்தலங்கள்ல சின்ன பிரச்சனைகள் வந்த உடனே अचानक मेरे व्यापार की जगह पे कुछ समस्या आते समय பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் எனக்கு விரோதமா செயல்பட்டப்போ आसपास के सभी लोग मेरे विरोध उठते समय அந்த எதிராளிக்கு சப்போர்ட் பண்ணதே யார் என்றால் वो मेरे दुश्मन को सपोर्ट करने वाला कौन था நான் யாருக்கு உதவி செய்தேனோ मैंने जिसे मदद किया யாருக்கு நான் நன்மை செய்தேனோ जिसके लिए मैंने एक भलाई किया அவன் என்ன செய்துட்டான்னா என்னுடைய எதிராளிக்கு சப்போர்ட் பண்ணி என்ன அந்த இடத்துல இருந்து காலி பண்ண வச்சு वो போட்டான் मेरे विरोधी के सपोर्ट में जाके मुझे उस जगह से खाली करना करके आ गया இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய ये பிள்ளைகளே आवाज को सुनने वाले परमेश्वर के लोगों நன்மை செய்த இடத்திலிருந்து தீமை வருகிறது भलाई जिस जगह पे आप करे हैं उस जगह से एक बुराई இன்னைக்கு आती है நம்முடைய வாழ்க்கையில் அதே போல आज हमारा जीवन भी इसी प्रकार है நிறைய பேர்களுக்கு நம்ம நன்மை செய்வோம் बहुत लोगों को हम भलाई करते हैं நம்மளை கொண்டு நிறைய காரியங்களை அவங்க பயன்படுத்துவாங்க हमें रखकर अनेक कार्य में वो यूज करते அந்த हैं வேலைகளை முடிந்த உடனே वो कार्य खत्म होते ही அந்த காரியங்களை முடிந்த உடனே वो कार्य खत्म होते ही அப்படியே நம்மளை ஒதுக்கி वो வைத்திருவாங்க ऐसे ही हमें हटा देते हैं என்ன எதுக்காக நம்மளை பயன்படுத்தினார்கள் तो हमें क्यों उन लोग ने यूज அவருடைய किए காரியங்கள் நடக்கும்படியாக उनके कार्य सफल होने तक அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக उनकी जरूरतें पूरी होने तक இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய ये பிள்ளைகளே आवाज को सुनने वाले परमेश्वर के लोग இங்க தாவீதை குறித்து பார்த்தா यहाँ दाऊद के बारे में हम देखें அவன் तो கூட இருக்கிற ஜனங்கள் மூலமாகவே தாவீதுக்கு நெருக்கம் दाऊद के आसपास के लोगों की वजह से उसे एक संकट आता है அவன் இருதயம் உடைந்து இருக்கும் उसका दिल कितना टूटा होगा அவன் ரொம்ப நொந்து போயிருப்பான் वो बहुत टूट गया होगा அலையில சொல்லுங்களேன் हालेलुया இன்னும் சத்தமா சொல்லுங்க हालेलुया ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துல लेकिन परमेश्वर के 4வது सम्मुख में வசனத்தை வாசிக்கும் போது चौथे वचन को हम पढ़ते समय வாசி கேட்போம் हम पढ़ेंगे அப்பொழுது தாவீதும் ஹalleluya சொல்லுங்களேன் हालेलुया இங்கே தாவீதுடைய வாழ்க்கையில அற்புதம் நடப்பதற்கு காரணம் என்னவென்றால் या दाऊद के जीवन में एक अद्भुत कार्य होने का कारण क्या है அவருடைய தோல்விகள் ஜெயமாவதற்கு காரணம் என்னவென்றால் उसके हार को जीत में बदलने का कारण क्या है அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாவதற்கு காரணம் என்னவென்றால் उसकी दुखी को खुशी में बदलने का कारण क्या அவன் है தேவ சமூகத்துல கண்ணீரோடு அவன் ஜெபிக்க वो ஆரம்பித்தான் परमेश्वर के सम्मुख में आंसू बहाकर रोने लगा ஆண்டவர் விரும்புகிற ஜெபம் என்ன परमेश्वर चाहने वाला प्रार्थना அது कौन நாம் सा है அறிந்து கொள்ள வேண்டும் वो हमें जान लेना है சங்கீதம் 65:2 வாசிக்கும் போது भजन संगीत 65:2 पढ़ते அவர் समय தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளிடத்தில் அவர் ஜெபத்தை கேட்கிறாரு ஜெபத்தை விரும்புகிறாரு परमेश्वर की आराधना करने वाले लोगों के पास वो प्रार्थना को चाहता है அவர் ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவனாக वो இருக்கிறார் प्रार्थना को उत्तर देने वाला परमेश्वर है அவர் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார் वो कहता है मेरी ओर मुझे पुकार என் நாமத்தினாலே நீ கேளு मेरे नाम से जो कुछ நான் तू அதை मांगे செய்கிறேன் என்று उसे சொல்லுகிறார் मैं पूरा करूंगा करके वो कहता है ஆனால் தாவீதோ लेकिन दाऊद அவனுடைய வாழ்க்கையில நெருக்கங்களும் உபத்திரங்களும் பாடுகளும் வந்த உடனே उसके जीवन में संकट वेदनाएं सभी आते समय அவன் தேவனுடைய சமூகத்துல பலன் இல்லாம போக மட்டும் தேவ சமூகத்துல அவன் கண்ணீரோடு ஜெபிக்கிறான் परमेश्वर के सम्मुख में वो इतना रोया कि उसके पास शक्ति नहीं थी நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में भी இதுவரையில் நீ விரும்புற காரியம் நடக்கவில்லை अभी என்றால் तक आपने जो सोचा वो कार्य नहीं हुआ है तो இதுவரையில் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கவில்லை अभी என்றால் तक आपके जीवन में कोई अद्भुत कार्य नहीं நீ हुआ है तो தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் आप விரும்புகிறார் परमेश्वर के सम्मुख में प्रार्थना करना
वो चाहता இந்த है। உபவாச நாள்ல வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ये उपवास के दिन में आए हुए परमेश्वर के लोग, உன்னுடைய தொழில் காரியத்தில் இருக்கிற அந்த தோல்விகளை கர்த்தர் ஜெயமாக மாற்ற வேண்டும் என்றால், आपके व्यापार के वो कार्य को परमेश्वर जीत में बदलना है तो, உன் வீட்டுக்குள் இருக்கிற குடும்பத்துக்குள் இருக்கிற பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்றால், आपके परिवार के परेशानियां दूर होना है तो, நீ தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் அற்புதங்களை आप செய்கிறார். परमेश्वर के सम्मुख में प्रार्थना करते समय अद्भुत कार्य அப்படி होगा। ஜெபிக்கும் போது தாவீதுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது? ऐसा प्रार्थना करते समय दाऊद के जीवन में क्या होता है? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, पहला सामुएल 30वां अधिकार 19वें वचन को पढ़ते அவன் समय, நெருக்கத்திலே அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபடியினாலே, वो संकट में परमेश्वर को बुलाया इस वजह से, அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மூலமாக அவனுக்கு நெருக்கம் வந்தபோது அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபடியினாலே, उसके आसपास के लोगों की वजह से संकट आने पर वो परमेश्वर को बुलाया इस वजह से, தாவீதுடைய வாழ்க்கையில தோல்விகளை கர்த்தர் ஜெயமாக மாற்றினார். दाऊद के जीवन में परमेश्वर ने उसकी हार को जीत में எதை बदला। எல்லாம் அவன் இழந்தானோ जो कुछ उसने खोया அத்தனைத்தையும் கர்த்தர் திருப்பி கொடுத்தார்னு वो सभी சொல்லப்பட்டிருக்கிறது. वो वापस पा लिया करके परमेश्वर कहते हैं। வாசிக்கப்போம். हम पढ़ेंगे, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரும் குமார்த்திகளும் ஒன்று குறைபடாம எல்லாவற்றையும் தாவீது திருப்பி பெற்றுக் கொண்டான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். हालेलुया। இந்த உபவாச நாள்ல ये उपवास के दिन में 9ஆம் நாள் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ये 9वें दिन में आवे परमेश्वर के இந்த लोग, ஜெபமும் உபவாசம் உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய வெற்றியை கொண்டு ये வரப்போகிறது. प्रार्थना और उपवास आपके जीवन में बड़े विजय को लेकर आने वाला है। உன் வாழ்க்கையில இழந்த சமாதானங்கள், आपके जीवन में जो शांति आपने இழந்து खोया போன है, பரிசுத்தங்கள், जो पवित्रता आपने खोया இழந்து போன है, கிருபைகள், जो करुणा आपने खोया है, இழந்து போன மன சமாதானங்கள், जो आपने खोया वो अपने मन की நீ शांतियों को, உன்னுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்தாய் என்று வேதனையோடு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, आपने जो कुछ खोया है आप उससे गिड़गिड़ा रहे हो, அத்தனைத்தையும் ஆண்டவர் वो सारे चीजों को परमेश्वर ஒன்று கூட குறைவில்லாமல் एक भी बिना कमी के அத்தனை ஆண்டவர் திருப்பி தருவேன் என்று சொல்லுகிறார். सभी कुछ तुम्हें लौटा देगा करके वो कहता है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? எத்தனை பேர் कितने लोग விசுவாசிக்கிறீங்க? विश्वास करते हैं? அநேகர்கள் நினைக்கிறாங்க, अनेक लोग सोचते हैं, நான் இழந்த இந்த ஆசீர்வாதத்தை எப்படி मैं பெற்றுக்கொள்வேன், जो ये आशीर्वाद खो चुका हूं उसे कैसा पाऊंगा, நான் இழந்து போன இந்த சொத்தை எப்படி நான் திருப்பி பெற்றுக்கொள்வேன், मैंने जो धन संपत्ति खोया उसे कैसे वापस पाऊंगा, என் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் இழந்துட்டோமே, मेरे जीवन में अनेक आशीर्वादों को मैंने खो दिया है, குடும்பத்தின் சந்தோஷங்கள், परिवार के शांति को, குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள், परिवार के आशीर्वादों को, குடும்பத்தின் சொத்துகள், परिवार के धन संपत्तियों को, சரத்தினுடைய ஆரோக்கியங்கள், हमारे शरीर के आरोग्य को, நம்முடைய சமாதானங்கள், हमारे शांति को, இதை நான் எப்படி பெற்றுக்கொள்வேன் என்று புலம்பிக் इसे கொண்டிருக்கிறார்கள். मैं किस प्रकार वापस पाऊंगा करके वो गिड़गिड़ाते हैं। தாவீதுடைய வாழ்க்கையிலே दाऊद के जीवन में அவன் தேவனுடைய சமூகத்தில் அநேக காரியங்களை இழந்தவனாக वो இருந்தாலும், परमेश्वर के सम्मुख में अनेक कार्य खोया हुआ தாவீதுடைய होगी। ஜெபம், दाऊद का प्रार्थना, தாவீதுடைய கண்ணீர் ஜெபம், दाऊद का आंसू भरा प्रार्थना, தாவீதுடைய நெருக்கத்து மத்தியில் ஜெபித்த ஜெபம், दाऊद ने आंसुओं के बीच में रोया हुआ தாவீது प्रार्थना, இழந்தது அத்தனைத்தையும் ஆண்டவர் திருப்பி கொடுத்தார் என்று दाऊद சொல்லப்பட்டிருக்கிறது. जो कुछ खोया सभी कुछ वापस पा लिया। மூன்றாவதாக तीसरा हम पढ़ते हैं, ஆமே நெருக்கத்தை வாசிக்க போகிறோம். हम संकट में देखने वाले हैं। ஆமே 2 நாளாக புஸ்தகம் दूसरा इतिहास का पुस्तक 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 20वां अधिकार 13वें वचन को हम पढ़ेंगे। எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிக்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. கரங்கள் உயர்த்தி சொல்லுங்களேன். हालेलुया। இங்க யோசபாத்துடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கங்கள் வந்த உடனே यहाँ यहोशापात के जीवन में एक संकट आते समय யோசபாத்து என்ன செய்கிறான் தெரியுமா? यहोशापात क्या करता है? ஜெபத்தோடு உபவாசத்தோடு प्रार्थना और उपवास के साथ
கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். वो परमेश्वर की ओर उसे बुलाता है। அவன் என்ன எப்படி ஜெபிக்கிறான்? वो किस प्रकार प्रार्थना அவனை करता है? தாழ்த்தி ஜெபிக்கிறான். अपने आप को नीचे नम्रता से गिराकर प्रार्थना அவனை करता है। தாழ்த்தி ஜெபிக்கிறான். अपने आप को नीचा करके प्रार्थना करता है। எங்கள் கண்கள் हमारी आंखें உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. तेरी ओर है परमेश्वर करके वो कहते हैं। யோசபாத்துடைய வாழ்க்கையிலே यहोशापात के जीवन में சத்துருக்களால பிரச்சனைகள் வந்த உடனேயே शत्रुओं से जब इसी संकट आई, யோசபாத் என்ன செய்தான்? यहोशापात क्या करने लगा? ஜெபமும் உபவாசமும் அவன் ஆயத்தப்படுத்துகிறான். वो प्रार्थना और उपवास करके अपने आप को तैयार करने लगा। ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு उद्धार पाए हुए विश्वासियों को ஜெபமும் வேணும், உபவாசம் வேணும். प्रार्थना भी चाहिए और उपवास भी चाहिए। வேதம் சொல்லுகிறது இந்த ஜாதி பிசாசு वचन कहता है ये जो शैतान है, உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்று போகாது என்று ये சொல்லப்பட்டிருக்கிறது. उपवास और प्रार्थना के बगैर नहीं जाएगा। இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய ये பிள்ளைகளே, आवाज को सुनने वाले परमेश्वर के लोग, உபவாச நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறது. उपवास का दिन आपके जीवन में एक विजय இந்த पाने वाले हो। உபவாசம் ये उपवास எந்த இடத்தில் நீங்க தலை குனிந்தீர்களோ அதே இடத்திலே கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ண போகிறார். जिस जगह पे आपने अपना सर झुकाया है वहीं आपका सर उठाएगा। இந்த உபவாசம் நீங்கள் எந்த இடத்திலே தோல்வி அடைந்தீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுடைய தலை நிமிர பண்ண ये போகிறார். उपवास आप जिस जगह पर हारे हो उस जगह पर आपको विजय ला कर देगा। எந்தெந்த இடத்தில் நீங்க தோல்வி அடைந்தீர்களோ அந்தந்த இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ண ये போகிறார். उपवास की वजह से आप जहाँ जहाँ आपका सर कटा है वहाँ पे உங்களுடைய आपका सर ऊंचा சூழ்நிலைகள் उठाएगा। மாற போகிறது. आपके परिस्थितियों को बदलेगा। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते எத்தனை हैं? பேர் कितने लोग விசுவாசிக்கிறீங்க? विश्वास करते हैं? ஆண்டவருடைய சமூகத்துல परमेश्वर के सम्मुख அமே में 15வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 15वें वचन को पढ़ते समय वो कहता है, வாசிப்போம். ம் 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 கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். हाथ उठाकर தேவ बोलिए, பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு பிரச்சனைகள் வரும்போது, ஒரு யுத்தம் வரும்போது, ஒரு ஆபத்து வரும்போது அது கர்த்தர் பார்த்துக்கிடுவார். परमेश्वर के बच्चों के विरोध कोई युद्ध हो या लड़ाई हो या कोई परेशानी हो, आते समय परमेश्वर कहता है वो तुम्हारा नहीं, वो मेरा युद्ध है। சங்கீதம் 124 அதிகாரம் 1 3 வசனங்களை முடிய வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. भजन संगीत 124 में 1 से कुछ वचन पढ़ते समय वहाँ पे कहा गया है। ஆமே வாசிங்க. இந்த வசனம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, ये वचन पढ़ते समय वो कहता है, மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எழும்பின போது, मनुष्य हमारे विरोध उठते समय கர்த்தர் நம் பட்சத்தில் இல்லாவிட்டால் अगर यहोवा मेरे साथ ना होता அவர்கள் நம்மளை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். तो वो मुझे जीवित निगल लिए होते। அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया, இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். हालेलुया, இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். हालेलुया। இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, यहाँ परमेश्वर का वचन कहता है, ஆமே இந்த யுத்தம் கர்த்தருடையது. ये युद्ध जो है ये கரங்களை परमेश्वर உயர்த்தி का है। சொல்லுங்களேன். हालेलुया। உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று तुझे जो சொல்லப்பட்டிருக்கிறது. छुएगा वो मेरी आँख की मणि को छूता है, परमेश्वर कहता है। யுத்தம் உன்னுடையது அல்ல, ये युद्ध तेरा नहीं, யுத்தம் கர்த்தருடையது. ये युद्ध परमेश्वर का நீங்க है। சும்மா இருப்பீர்கள், आप सिर्फ शांत रहो, உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். तुम्हारे लिए मैं युद्ध करूंगा करके वो परमेश्वर कहता है। அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया बोलिए। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது और तीसरे वचन को அங்கே पढ़ते समय ஜெபம் தேவைப்படுகிறது, உபவாசமும் தேவைப்படுகிறது. वहाँ प्रार्थना और उपवास की जरूरत आती है। அவனுடைய உபவாசமும் ஜெபமும் उसके उपवास और प्रार्थना அவனை தலை நிமிர பண்ணுகிறது. उसका सर ऊंचा उठाता है। கர்த்தருடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, நீதிமொழிகள் 28:1 வாசிக்கும் போது नीति वचन 20:1 पढ़ते समय சிங்கத்தை போல தைரியமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. सिंह की तरह आप निडर रहो करके वो कहता है। அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया, இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். हालेलुया। நீதிமான் எப்படி இருக்க வேண்டுமா? नीति धर्मी इंसान किस சிங்கத்தை प्रकार போல रहना चाहिए? தைரியமாக இருக்க வேண்டும். वो सिंह के समान निडर रहना தேவனை चाहिए। ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு பயப்படுகிற ஆவியை தேவன் கொடுக்கவில்லை. परमेश्वर की आराधना करने वाले लोगों को उसने डर की आत्मा नहीं दिया है, தைரியம் உள்ள ஆவியை கொடுக்கிறார். उसने हिम्मत की आत्मा को दिया எந்த है। காரியங்களை குறித்து ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறனால பயப்படக்கூடாது. कोई भी कार्य को लेकर परमेश्वर मेरे साथ है तो आपको डरना नहीं है। வியாதியா இருக்கட்டும், आप बीमारी में हो, கடனா இருக்கட்டும், आप कर्ज में हो, பிரச்சனையா आप இருக்கட்டும், परेशानी में हो, உபத்திரமா आप இருக்கட்டும், वेदनाई में हो, எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், कोई भी परिस्थिति हो, பயப்படவே கூடாது. आपको डरना नहीं है। பயப்படக்கூடிய ஆவியை கர்த்தர் தேவ பிள்ளைகளை கொடுக்கல. डरने
लड़ने वाली आत्मा परमेश्वर ने अपने लोगों को नहीं दिया தைரியம் है। உள்ள ஆவியை கொடுக்கிறார். आप परमेश्वर ने हिम्मत का आत्मा दिया है। யோசபாத்து பயப்படுறான், योशापात डरता है, சத்துருக்களை கண்டு பயப்படுறான். शत्रुओं को देखकर डरता है। தேவ சமூகத்துல परमेश्वर के सम्मुख में ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर நீ कहता है பயப்படாமலும் கலங்காமலும் இரு. तो डर मत, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. तो डर मत और व्याकुल ना हो। உங்களுக்காக நான் யுத்தம் तुम्हारे लिए பண்ணுவேன். मैं युद्ध करूंगा। கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், पर हाथ उठाकर இன்னும் बोलिए, சத்தமா சொல்லுங்களேன். हाथ उठाकर बोलिए, சிங்கத்தை போல सिंह के समान தைரியமா இருக்கணும். आप निडर रहो। அமே சோத்திரம். யாரு பயப்படுவா தெரியுமா? वो कौन डरता है? யாரு ஓடி போடுவா தெரியுமா? कौन भाग जाता है? ஓடி போகிறவன் யாரு? जो भाग जाता है वो कौन है? துன்மார்க்கன் ஓடி போகிறவன். दुष्ट इंसान जो है वो भागने वाला है। துன்மார்க்கன் பயப்படக்கூடியவன். दुष्ट इंसान डरने वाला है, நீதிமான் பயப்படக்கூடியவன் அல்ல. लेकिन धर्मी इंसान அவன் डरने वाला சிங்கத்தை नहीं। போல தைரியமாக இருக்க वो வேண்டும். सिंह के समान निडर होने वाला है। அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया। யோசபாத்து கர்த்தர் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். योशापात को परमेश्वर ने एक हिम्मत தைரியமா दिया, இரு, तो हिम्मत से பயப்படாத. रहे, तो डर मत। இந்த யுத்தம் ये युद्ध जो है என்னுடையது என்று ये சொல்லுகிறார். परमेश्वर का युद्ध है करके उसने कहा। 22வது வசனத்தை வாசிக்கும் போது 22वें वचन को हम पढ़ते பாடலை समय பாடி துதி செய்ய ஆரம்பித்த உடனேயே वो गीत गा के स्तुति करते समय சத்துருக்கள் ஒருவருக்கொருவர் விட்டுண்டு அவர்கள் விழுந்து போனார்கள். शत्रु एक दूसरे से लड़कर गाट के गिर पड़े। தேவ சமூகத்துல परमेश्वर के सम्मुख நீங்க में நல்ல தேவனை துதிங்க. हाँ परमेश्वर की अच्छे से स्तुति எந்த करिए। சபை தேவனை துதிக்கிறதோ जो कलीसिया परमेश्वर की स्तुति அந்த करता சபை है ஆசீர்வதிக்கப்படும். वो कलीसिया எந்த आशीर्वाद किया குடும்பம் जाएगा। தேவனை துதிக்கிறதோ जो परिवार परमेश्वर की स्तुति करता அவருடைய है வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்வார். उनके जीवन में परमेश्वर अद्भुत कार्य நீ करेगा। துதிக்க 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 आप जितना स्तुति நீ करते இருக்கிற रहोगे இடம் அசைய ஆரம்பிக்கும். आपका जो आसपास का जगह हिलने நீ लगेगा। துதிக்கிற இடத்துல आप जहाँ स्तुति करते हो அமே ஒரு மந்திரவாதி இருக்க மாட்டான். कोई तांत्रिक वहाँ पे नहीं रहेगा। நீ துதிக்கிற இடத்துல आप जहाँ स्तुति करते हो செய்வன் ஆவி கிரியை செய்யாது. वहाँ काले जादू वाले नहीं रहेंगे। நீ துதிக்கிற இடத்துல जहाँ आप स्तुति करते हो உன்னுடைய சத்துருக்கள் அந்த இடத்துல இருக்க முடியாது. आपके शत्रु उस जगह पर नहीं रहेंगे। இங்க துதிக்க ஆரம்பித்த आप உடனேயே स्तुति करना शुरू करो तब சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். सारे शत्रु तितर बितर होंगे। கர்த்தர் யோசபாத்துக்காக யுத்தம் செய்கிறார். परमेश्वर योशापात के लिए युद्ध இங்க किया। யோசபாத்துடைய நெருக்கத்தில यहाँ योशापात के संकट के இங்க समय யோசபாத்துடைய நெருக்கம் என்ன? यहाँ योशापात का संकट क्या है? சத்துருக்களால் அவன் நெருக்கம். उसके दुश्मनों की वजह से आया हुआ एक அந்த संकट। நெருக்கத்து மத்தியில वो संकट के बीच में யோசபாத்து ஜெபிக்கிறான். योशापात प्रार्थना करता है। யோசபாத்து உபவாசம் எடுக்கிறான். योशापात उपवास लेता है। உங்க வாழ்க்கையில आपके जीवन में இதே யோசபாத்துடைய வாழ்க்கை போல यही योशापात के जीवन की உங்க तरह வாழ்க்கையிலும் உபத்திரமா, आपके जीवन में भी कोई संकट है क्या? பிரச்சனையா? कोई परेशानी है क्या? ஆமே பயப்படாதீங்க. आप डरिए मत। ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு விரோதமா எழும்புறாங்களா? பயப்படாதீங்க. आत्मिक जीवन में उठते हैं तो डरिए मत। திருச்சபைக்கு விரோதமா எழும்புறாங்களா? பயப்படாதீங்க. कलीसिया के विरोध उठते हैं तो डरिए உங்க मत। குடும்பத்துக்கு விரோதமா எழும்புறாங்களா? பயப்படாதீங்க. आपके परिवार के विरोध उठते हैं तो डरो உங்க मत। தொழிலுக்கு விரோதமா எழும்புறாங்களா? பயப்படாதீங்க. आपके व्यापार के विरोध उठते हैं तो डरो मत। கர்த்தர் பார்த்துக்கிடுவார். परमेश्वर उसे देख கரங்களை लेगा। உயர்த்தி हाथ சொல்லுங்க. उठाकर बोलिए। எரேமியா 20:11 வாசிக்கும் போது यिर्मयाह 20:11 पढ़ते समय அவர் பராக்கிரமசாலி என்று वो சொல்லப்பட்டிருக்கிறார். शक्तिशाली है करके कहता है। தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, परमेश्वर की आराधना करने वाले परमेश्वर के ஜெபத்தோடு लोग, உபவாசத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், उपवास में रहने वाले परमेश्वर के लोगों को देख के वो உங்களுக்கு நான் कहता है பராக்கிரமசாலியாக இருக்கிறேன் என்று तुम्हारे लिए சொல்லுகிறார். मैं शक्तिशाली हूँ करके वो कहता है। ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया। 2 தெசலோனிக்கேயர் दूसरे थिस्सलुनीकियों 2 தெசலோனிக்கேயர் दूसरे थिस्सलुनीकियों 1ஆம் அதிகாரம் पहला अधिकार 6வது वचனத்தை வாசிங்க. 6वें वचन को हम पढ़ेंगे। உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களை கர்த்தர் உபத்திரப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். हालेलुया। ஆண்டவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. परमेश्वर हमसे कितना प्रेम करता है देखो। ஆராதிக்கிறவங்க ஆண்டவர் கைவிட மாட்டார். जो आराधना करते हैं उनका हाथ नहीं छोड़ेगा। ஆண்டவருடைய பணிகளை உண்மையாக செய்கிறவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். परमेश्वर की सेवकाइयों को पूरा करने वालों का हाथ कभी உங்களை नहीं யார் छोड़ेगा। உபத்திரப்படுத்துகிறாங்களோ आपको जो लोग संकट அவர்களை दिलाते हैं கர்த்தர் உபத்திரப்படுத்துவேன் என்று उन लोगों को சொல்லுகிறார். परमेश्वर संकट देगा करके கரங்களை कहता தட்டி அவரை है। ताली மகிமைப்படுத்துவீர்கள். बजा के परमेश्वर की महिमा 2 करेंगे। கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. दोनों ताली बजा के उसकी महिमा வேதம் करेंगे। சொல்கிறது, परमेश्वर कहता உன்னை है தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான் என்று तुझे छूने वाला சொல்லப்பட்டிருக்கிறது. मेरी आंखों की मणि को छूता है। அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு. वही परमेश्वर कहता है பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. आप डरो मत और व्याकुल ना हो। இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, ये युद्ध तुम्हारा नहीं, இந்த யுத்தம் என்னுடையது என்று ये சொல்கிறார். युद्ध मेरा है करके परमेश्वर कहता है। நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. नीति वचन 17वां अधिकार 11वें वचन को पढ़ेंगे।
நீதிமொழிகள் 17:11 தெளிவா வாசிங்க. துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். हालेलुया। உங்களுக்கு விரோதமாக, आपके विरोध, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவனங்களுக்கு விரோதமாக, आपके आत्मिक जीवन के विरोध, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, परमेश्वर के लोगों के विरोध, எழும்புகிறவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் उठने वाले पर लोगों ஒரு को परमेश्वर क्रूर தூதனை அனுப்புகிறாராம். अपने दूत को भेजता है। பாத்தீங்களா ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார். देखो परमेश्वर कितना प्रेम करता ஆண்டவர் है। எவ்வளவு நேசிக்கிறார். परमेश्वर कितना ஒரு प्रेम करता क्रूर है। தூதனை அனுப்புகிறாரு. एक दूत को आपके लिए भेजा है। கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். हालेलुया। இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். हालेलुया। 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிங்க. 17वें अधिकार 13वें वचन को पढ़ेंगे। நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். हालेलुया। நீங்க अनेक பேர்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறீர்களா? आप बहुत सारे लोगों को भलाइयां करते आ रहे हो क्या? अनेक குடும்பங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறீர்களா? अनेक परिवारों को आप भलाइयां करते आ रहे हैं क्या? ஒருவேளை அவர்கள் இப்போது हो सकता है वो अभी के உங்களுக்கு लिए விரோதமாக தீமை செய்து கொண்டிருக்கலாம். आपके विरोध बुराई करते हो। ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? लेकिन परमेश्वर क्या कहता है? அவர்களுடைய வீட்டை விட்டு அந்த தீமை விலகாது என்று उनके சொல்கிறார். घर से वो बुराई कभी दूर नहीं होगी करके वो कहता है। கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். हाथ उठाकर बोलिए। நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் नीति वचन 24वां अधिकार 15-16 எடுத்தவர்கள் வாசிங்க. துஷ்டனே, நீ நீதிமான்களுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாக படிவிராதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கனோ தீங்கிலே இடருண்டு போவான். கரங்களை சொல்லுங்களேன். हालेलुया। நீதிமான் धर्मी जो है 7 தடவை விழுந்தாலும் எழுந்து நிற்பான். अगर वो 7 बार भी गिरेगा तो भी அவனோடு उठ खड़ा होगा। கர்த்தர் இருக்கிறார், இருப்பார். उनके साथ परमेश्वर रहेगा। ஆனா துன்மார்க்கன் அப்படி அல்ல. लेकिन दुष्ट इस प्रकार அந்த नहीं, தீங்கிலே அவன் விழுந்து விடுவான். वो बुराई में ही गिर पड़ेगा। அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया बोलिए। இன்னும் சத்தமா और சொல்லுங்களேன். जोर से बोलिए। 15வது வசனத்தை படிங்க. 15वें वचन को पढ़ेंगे। துஷ்டனே, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாக, அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया। ஆமென். ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிறவங்களை जो सेवकाई के विरोध उठते हैं उन लोगों ஆண்டவர் को சும்மா இருக்க மாட்டார். परमेश्वर शांत नहीं रहेगा। சும்மா இருக்க மாட்டார். परमेश्वर शांत नहीं रहेगा। சபைக்கு விரோதமாக, कलीसिया के विरोध, ஊழியத்துக்கு விரோதமாக, सेवकाई के विरोध, ஊழியக்காரனுக்கு விரோதமாக, हमारे सेवक के विरोध उठने वाले, விசுவாசியுடைய வீடுகளுக்கு விரோதமாக, या विश्वासियों के घरों के உங்களுடைய विरोध, ஆவிக்குரிய ஜீவனங்களுக்கு விரோதமாக, आपके आत्मिक जीवन के विरोध। அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया बोलिए। கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். हाथ उठाकर बोलिए। இன்னும் சத்தமா और சொல்லுங்களேன். जोर से बोलिए। கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு சொல்லுங்க. परमेश्वर मेरे साथ है करके எல்லாரும் கரங்களை बोलिए। உயர்த்தி சொல்லுங்க. हाथ उठाकर बोलिए परमेश्वर நான் मेरे साथ ஆராதிக்கிற है। தேவன் என் கூட मैं இருக்கிறார். आराधना करने वाला परमेश्वर मेरे साथ है। எல்லாரும் சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. सभी நான் बोलिए जोर ஆராதிக்கிற से, मैं தேவன் என் கூட आराधना करने वाला இருக்கிறார். परमेश्वर मेरे साथ है। கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என் கூட இருக்கிறார். परमेश्वर बड़ा और शक्तिशाली मेरे साथ है। அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், वो आपको देखकर कहता நீங்க है சும்மா இருப்பீர்கள், आप सिर्फ शांत रहो, உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று तुम्हारे लिए சொல்லுகிறார். मैं युद्ध करूंगा करके वो உங்களை कहता है। யார் உபத்திரப்படுத்துகிறார்களோ आपको जो संकट दिलाते हैं அவர்களை நான் उन உபத்திரப்படுத்துவேன். लोगों को मैं संकट में डालूंगा करके वो कहता है। நீதிமானோ धर्मी जो है ஆமென், விழுந்தாலும் 7 தடவை விழுந்தாலும் எழுந்து वो நிற்பான். 7 बार भी गिरे तो भी उठ खड़ा होगा। ஆனா துன்மார்க்கனோ लेकिन दुष्ट जो है அந்த தீங்கிலே விழுந்து கிடப்பான். वो उसी विपत्ति में அவன் गिरा पड़ा எழும்புவதில்லை. रहेगा। वो कभी नहीं उठ கரங்களை पाएगा। உயர்த்தி हाथ சொல்லுங்க. उठाकर बोलिए। இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, आज आराधना में आए हुए सभी உங்களுடைய परमेश्वर के लोग, நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகிறார். आपके विपत्ति से परमेश्वर आपको छुटकारा देने யோனாவுடைய वाला है। நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். योना को उसके संकट से परमेश्वर ने छुटकारा दिया। தாவீதுடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கத்திலிருந்து தாவீது விடுதலை கொடுத்தார். दाऊद के संकट से दाऊद को परमेश्वर ने छुटकारा दिया। யோசபாத்துக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். यहोशापात को परमेश्वर ने छुटकारा எல்லாரும் दिया। எலும்பி நிற்பார்கள்.